1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 3 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கட் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா, ஒரு 6-7 பல் பூண்டு வந்து நம்ம அதில் போட்டுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அதாவது அன்னாசிப்பூ, கடல் பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம நீல வாக்கில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அதில் போட்டு வதக்கி விட்டுக்கணும். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் கிட்ட வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து அதில் ஊற்றி நம்ம அதில் நல்லா தண்ணி கலந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூட போகிற நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நெய் வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும்.